கணிதக்கலாம் வாங்க காஃபி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு வந்து ஒரு காம்படென்சி கொஸ்டின், கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க கேஸ் என்ன, இந்த செனோரியா என்ன, கேஸ் பேஸ்ட்னா என்ன, ஒரு செனோரியா கொடுத்துருப்பாங்க, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சுச்சுவேஷன் புதுசாக இருக்கலாம், நீங்கள் கேட்காதா பார்க்காதா சுச்சுவேஷன் புதுசாக கொடுக்கலாம். சீன் வந்து சினோரியா வந்து புதுசாக கொடுக்கலாம். ஆனால் கொஷின் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் படிச்சது தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ் பேஸ்டு கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஷினை பார்க்கலாம். இது 2021 கொஷின் பேப்பர் கேட்ட கொஷின் போலாமா? To enhance the reading skills of grade 10 students, the school nominates you and 2 of your friends to set up a class library. There are 2 sections, section A and section B of grade 10. There are 32 students in section A and 36 students in section B. என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து உங்களையும் உங்கள் 2 ஃப்ரெண்டையும் கிளாஸ் லைப்ரரி செட்டப் பண்ண சொல்லி ஸ்கூல் வந்து நாமினேட் பண்ணியிருக்கு. அது 10th ஸ்டூடெண்ட் அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 செக்ஷன் இருக்குது 10th. செக்ஷன் ஏ செக்ஷன் பி 2 10th இருக்குது. அதில் வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக்ஷன் ஏல இருக்காங்க, 36 ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷன் பியில் இருக்காங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்க கேஸ். இதுல இருந்து கொஸ்டின் எப்படி வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the minimum number of books you will acquire for the class library? கிளாஸ் லைப்ரரிக்கு மினிமமா நீங்க எவ்வளோ புக்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்க அண்டர் த கண்டிஷன். இந்த கண்டிஷன் பின்னாடி வந்து பாருங்க. so that they can be distributed equally among students of section A or section B. செக்ஷன் ஏக்கோ செக்ஷன் பிக்கோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், செக்ஷன் ஏல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அல்லது செக்ஷன் பியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் புக்கை. என்ன மீனிங் சொன்னால் வந்து இந்த கொஸ்டினை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் ஏல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 32. செக்ஷன் பியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 36. நீங்கள் எவ்வளோ புக்கு வாங்கினா, மினிமமாக எவ்வளோ புக்கு வாங்கினா எய்தர் ஏல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்ல பியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து புக்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஈக்குவலானா ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸ். இப்போ 32 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா 32 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே அளவு. 2 புக் கொடுத்தா எல்லாருக்கும் 2 புக்கு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஒன் புக்குன்னா 36 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1 புக்கு, 2 புக்குன்னா 36 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 புக்கு, அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளோ மினிமம் புக்கு வாங்குவீங்க? ஆக்சுவலாக இந்த மினிமம்ன்றதே நான் சொல்லியிருக்கேன், கீவேர்டு. இட்ஸ் அ கீவேர்டு ஃபார் ஃபைண்டிங், என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான கீவேர்டு. யோசிச்சு வைங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறேன். இப்போ வந்து 32 அப்படின்றதோட இப்போ 2 புக்கு, ஒரு புக் கொடுத்தா 30 புக் வாங்கணும் இல்லையா? இது செக்ஷன் ஏக்கு ஏல எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுக்கணும் அப்படின்னா 32 வாங்கணும். 2 புக்கு கொடுக்கணும்னா 60 போனீங்க மினிமம்னா. அப்போ 32 வாங்கினா போதுமா? 32 வாங்கினீங்க அப்படின்னா சப்போஸ் ஏக்கு அல்லது பிக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப பிக்கு நம்ம கொடுக்க முடியுமா? 32 வாங்கினா ஒரு புக் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுல 4 பேர் எக்ஸ்ட்ரா நிற்பாங்க. ஓகே, அப்ப 64 ஓகேயா? அதாவது 64 2 புக்கா கொடுத்தா 64 கொடுப்பாங்கல்ல, அப்போ பிக்கு எப்படி வரும்? பிக்கு 2 புக்கா கொடுத்தா என்ன வரும்? 72 புக்ஸ் நீட். இது புக்கு, ஓகே, இது புக்கு, இது ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்பர் ஆஃப் புக்ஸ். ஒரு புக்கு ஒருத்தருக்கு கொடுக்குற புக்கு, இது வந்து எவ்வளவு எல்லாரும் கொடுக்கும் போது எவ்வளவு வருது? டோட்டல் 72 வருது. அப்போ அதே மாதிரிதான் இப்படி இப்போ நம்ம எத்தனை புக்கு வாங்கினா 2 பேருக்குமே அது கரெக்டா ஈக்குவலா கொடுக்க முடியும். என்ன பண்ணணும்? அப்ப என்னன்னா, இப்போ இது பாருங்க என்ன ஆயிட்டு போகுது, இந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆயிட்டு போகுது. அடுத்து 3னா என்ன, 3ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. இதுக்கு 3னா 3ஆல 36 மல்டிபிள் பண்ணுவீங்க. இங்கே 4 புக்ஸ் ஏக்கு கொடுக்கலாம்னா 4 × 32 போடுவீங்க. 4 புக்ஸ் பியில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா 4 × 36 போடுவீங்க. அப்ப என்னது, மல்டிப்ளையரா இருக்கணும். அந்த மல்டிப்ளையர் 32 36க்கு காமனா இருக்கணும். அண்ட் காமனா இருக்கணும், மல்டிப்ளையரா இருக்கணும், அண்ட் மினிமம். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். எப்ப நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈக்குவலி அமங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சமமா கொடுக்கணும்.
செம்ம கொடுக்கணுன்றப்ப ஏக்கு ஃபுல்லாக கொடுக்கணுன்றப்ப பிக்கும் அதே மாதிரி புக்ஸ் கொடுக்கணும். ஒரு அந்த லைப்ரரியில் இருக்க புக் எடுத்து கிளாஸ் ஏல இருக்க எல்லாருக்கும் எத்தனை புக்கு ஒருத்தருக்கு எத்தனை புக் கொடுத்துருக்கீங்களோ அதுவே எல்லாருக்கும் அதே மாதிரி பிலையும் அதே மாதிரி கொடுக்க முடியணும். அப்படி ஒரு நம்பர் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? கொஷின் இப்போ நல்லா புரிஞ்சு. அப்போ எல்சிஎம் ஆஃப் 36 அண்ட் 32 ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 32 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 32க்கு வந்து 2 16 2 8 இட்ஸ் 2 power 5 நினைக்கிறேன். 2 நீங்க போட்டே பார்த்துக்குங்க. நீங்க வந்து நிறைய போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது 2 power 5 தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை எக்ஸாம்ல போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எங்க மிஸ்டேக் விட்டோம்னு தெரியணும் இல்லையா? ஸோ நீங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஏதாச்சும் சின்ன தப்பு விட்டா கூட நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். 1 2 சார் 2 16 8 ஸோ 2 9 2 சார் 80 8 is 2 3 ஓகேயா? ஸோ இது வந்து 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 ஸ்கொயர்ட். ஸோ எல்சிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர் வந்து இந்த 2 power 5 இருக்கு. இப்போ 2 power 5 எடுத்துட்டீங்கன்னா அது என்னது? 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 கியூப். அப்போ இந்த 2 ஸ்கொயர்டு தான் வந்து இந்த 2 ஸ்கொயர் 2 கியூப். ஸோ இது 32 ஈக்குவல் டு 36 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ இது உங்களுக்கு காமனாக வந்துடும். இதை ஒரு தடவை தான் எடுக்கணும். ஸோ 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் வரும். அதாவது 2 power 5 இன்ட்டு 3 ஸ்கொயர். ஓகே, 2 power 5 இன்ட்டு 3 ஸ்கொயர். இன்னும் கேல்குலேஷன் சிம்பிளாக ஆக்குறதுக்கு 3 ஸ்கொயர் 9 உங்களுக்கு தெரியும். 2 power 5 இங்கே 32 இல்லையா? அப்போ 32 தான் எழுதியும். ஸோ 32 இன்ட்டு 9 என்ன? 32 இன்ட்டு 9 18 ரிமைண்டர் 1 3 9 27 288 வருது. ஸோ எல்சிஎம் ஆஃப் 32 288. ஸோ சூஸ் த ஆன்சர். நீங்கள் அந்த ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன? எல்சிஎம் ஆஃப் 32, 36 இது வந்து 288 வருது. ஸோ சி தான் ஆன்சரு. புரிஞ்சிச்சானால இந்த கொஷின் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஸோ பண்ணாச்சு. இப்போ அடுத்த சப்டிவிஷனுக்கு போவோம். அடுத்த சப்டிவிஷன் என்ன? இந்த கொஸ்டினை பாருங்க. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் இஸ் ட்ரூ. இது ட்ரூ தான். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஈக்குவல் டு the product of their product of HCF and LCM and their HCF and LCM. ஸோ HCF and LCM கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம LCM கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இதை எழுதணும். ஏன்னா LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். இங்கே நம்பர்ஸ் என்ன? 32 இன்ட்டு 30. இதில் நம்ம LCM இப்போதான் கண்டுபிடிச்சோம் 288. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து எடுக்கிறோம் இந்த 288. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேயா? இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்காம ஃபைண்ட் த HCF ஆஃப் 32 and 36 கொடுத்துருந்தாங்கன்னா கூட நீங்க இதை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இது கேஸ் பேஸ்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கி தான் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்க ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே ஹிண்டா கொடுத்துட்றாங்க. ஸோ எல்சிஎம் 282 நமக்கு ஹெச்எஃப் தான் தெரியாது. ஸோ ஹெச்எஃப் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஆர் ஹெச்எஃப்னே வச்சுப்போம். ஹெச்எஃப் ஈக்குவல் டு 32 இன்ட்டு 36. இப்போ நான் வந்து இந்த 288 அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்றேன். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அது டினாமினேட்டருக்கு போனோம். ஏன்னா இங்கே வந்து ப்ராடக்ட் சைன் இருக்கு. ஸோ அது வந்து டினாமினேட்டருக்கு போகும். ஈக்குவல் டு 32 இன்ட்டு 36 divided by 288. ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்க மல்டிபிள் பண்ணாதீங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா திருப்பி கேன்சல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது ரெண்டுமே 8th டேபிள். நம்ம பெரிய நம்பர் இப்போ 32 8ல 8 into 4 32 நமக்கு தெரியும். ஸோ 8 வச்சு இதை கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். 3 4s are 20. சாரி 3 8s are 24, 4 48, 6 8s are
ஸோ 36 வருது. இங்கே 4, இங்கே 36 கேன்சல் பண்ணிட்டோம்னா HA4. இந்த மாதிரி கால்குலேஷனை சிம்பிளாக பண்ண கற்றுக்குங்க. ஓகேயா? சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க, கால்குலேஷன் பார்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஷின் என்ன வருதுன்னா, என்னால் வந்து கால்குலேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. கால்குலேஷன் எப்போ ஈஸி ஆகும்? ரிப்பீட்டடாக திருப்பி பண்ணும்போது கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாகும். கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏன் மிஸ்டேக் விடுறீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு பழக்கம், அப்படி பார்த்துட்டு போகிறது. எக்ஸாமுக்கு, மேத்ஸ் எக்ஸாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போதான் வந்து நமக்கு வந்து கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் எரர்லாம் வராமல் கரெக்டாக வரும். ஓகேயா? ஓகே, அடுத்த பாட்டுக்கு போகலாம். 36 can be expressed a product of its primers. ஏற்கனவே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் போடலாம். அதே மாதிரி இதுக்கு சூஸ் த ஆன்சர் பார்த்துட்டோம்ல, அது இதோட கொஷின் இதோட சப்டிவிஷன்ஸ் நான் கொடுக்கல. பட் இதுவும் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்லேருந்து யூ ஹவ் டு சூஸ் என்னன்னு சொல்லி கொஷின் வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து 28, பி 8, சி 9, டி 4 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ 4 தான் ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ ஹவ் டு சூஸ் த ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின்ல பாருங்க, 36 can be expressed as a product of its primers. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க ஏற்கனவே பண்ணீங்க. ஏன்னா 36க்கு நீங்க பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க. அது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். இதை நீங்க பார்க்காமே போட்டுக்கலாம். நம்ம பண்ணி பார்த்தோமா 36க்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டைம் கம்மியா கன்சியூம் பண்ற கொஸ்டினா தான் இருக்கு எல்லாமே. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13 இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். And this is a prime number, composite number, neither prime nor composite, none of this above சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும், ப்ரைம் ஆர் காம்போசிட்டா வரணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நீங்க யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 5 3s என்ன வரும்? 5 3s 15. அப்ப இங்க யூனிட் டிஜிட் 5 வருதா? அந்த 5ஓட 11 மல்டிபிள் பண்றப்ப அகைன் 5 வரும் யூனிட் டிஜிட். 5ஓட திருப்பி 7 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 35. இல்லை, அப்போ எப்படி பார்த்தாலும் யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 5 தான் வருது. இது எல்லாம் மல்டிபிள் பண்ணுறப்ப. ஓகேயா? நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஆட் பண்ண போவீங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் முடிச்சுட்டு தான் ஆட் பண்ண போகணும். அதான் வந்து ரூல். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட், அந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 5 வருது. ஸோ யூனிட் டிஜிட் 5 வருது. நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 5ல முடியுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னவா இருக்கும்? 0ல தான் என் டிஜிட் வருது. யூனிட் டிஜிட் 0வா இருக்கும் போது இது என்ன ஆகும்? 0ல எண்ட் ஆகுறது, இந்த 0ல எண்ட் ஆகுறதுனால இது வந்து 10ஆல டிவைட் ஆகும். அப்ப அது பிரைம் நம்பரா இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா பிரைம் நம்பரா இருந்தா 1 அண்ட் இட் செல்ஃப் மட்டும் தான் டிவைட் பண்ணும், 1 அண்ட் இட் செல்ஃப் மட்டும் தான் ஃபேக்டரா இருக்கும். 0ல எண்ட் ஆகிற நம்பரா இருக்கிறதுனால இதோட ஃபேக்டர் 10, 2க்குமே இது ஃபேக்டரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த காம்போசிட் நம்பர். ஓகே, இது வந்து ரெண்டு விதத்துல, இந்த கொஸ்டினை வந்து ரெண்டு விதத்துல பண்ணலாம். நான் ரெண்டு விதத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். 7 இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் எழுதி காமிக்கிறேன் எப்படி பண்றேன். 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13 இன்ட்டு 50 50 ப்ளஸ் 50. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து unit digit of 7 into 11 into 13 into 15 is 5. So while adding with 15, result ends with 0. So
ends with 0. So the number is divisible by 10. So it is a composite number. இது வந்து ஒரு விதமா நம்ம வந்து அப்படி ஒரு பேராகிராஃபா ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கணும், ரிசல்ட் கொடுக்கணுன்றதுனால நீங்க கொடுத்துட்டு காம்போசிட் நம்பர் போட்டுறோம். சூஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளா நீங்க சூஸிங் அப்படின்றப்ப இவ்வளோ கூட எழுத தேவையில்லை. ஸோ இது 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 ஒரே இதில் முடிச்சலாம். இல்லை இது இது ரொம்ப ஈஸி எழுதிடலாம். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு விதத்தில் பண்ணலாம். என்னன்னா இதை மல்டிபிள் பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. இங்கே 2ல 15 இருக்கா, நீங்கள் 15 வெளியில் எடுத்துருங்க. 15 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்கும், 7 × 11 × 13 இருக்கும். செகண்ட் +1 +1 +1 ஓகே. இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 77 × 13 77 × 13 மல்டிபிள் பண்ணிக்கணும். 77 × 13 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7 3s are 21 2 7 3s are 21 20 23 231 77. Okay, 1 0 and 1000. So 15 into 1000 1 plus 1 is equal to 15 into 1002. So it is a multiple of 2. So the result would be, so it's a fact. So இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணாதான் இது வருது அப்படின்றப்ப இந்த ரெண்டு நம்பருமே இந்த வர நம்பருக்கு ஃபேக்டர். நீங்கள் இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண வேண்டாம். As we can, so it is a multiple of 2. $15, 1002. So it is composite number. ஏன்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. 15 அதோட ஃபேக்டரா இருக்கு, 1002. So it has two factors, so it is a composite. இப்படியும் முடிச்சுக்கலாம். நீங்க எய்தர் வேலையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ஃபர்ஸ்ட் ஆர் இட் இஸ் செகண்ட். ஓகே, இந்த ரெண்டு விதத்துல நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். பட் இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுல பாத்தீங்கன்னா இஃப் P and Q are positive integers such that P equal to AB square and Q equal to A square B. Sure. If P and Q are positive integers such that P equal to AB squared and Q equal to A square B, where and B are prime numbers and the LCM of P2. பவர் வந்து இருக்கு. பவர் வந்து இருந்தாலே என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவர் இருக்குல்ல, ஹையஸ்ட் பவரை தான் எடுக்கணும். இப்போ ஏல வந்து ஹையஸ்ட் பவர் வந்து A ஸ்கொயர், பில ஹையஸ்ட் பவர் இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா பில ஹையஸ்ட் பவர் வந்து B ஸ்கொயர். ஸோ நம்ம எடுக்க வேண்டியது A ஸ்கொயர் B ஸ்கொயர். ஸோ A ஸ்கொயர் B ஸ்கொயர் தான் வந்து இதோட எல்சிஎம். பட் ஒர்க் அவுட் ரூலும் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்டெப் எப்படி எழுதணுன்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த பேஜில் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் எப்படி பண்ணுவீங்க, P ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A ஸ்கொயர் B. ஸோ நான் இது ஃபேக்டர் பண்ணணும்னா A இன்ட்டு B. அதே மாதிரி Q எடுத்துக்கிட்டிங்கன்னா Q வந்து AB ஸ்கொயர் தானே, சாரி இது P தான் AB ஸ்கொயர், சாரி Q வந்து AB ஸ்கொயர்டு. அப்போ A இன்ட்டு Bன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து A இன்ட்டு A ஸ்கொயர் இன்ட்டு B, அதனால இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஒன்ஸ் தான் எடுக்கணும், இது ரெண்டும் ஒன்ஸ் ஒரே ஏன்னா காமனாக இருக்கிறத. ஸோ எல்சிஎம் ஆஃப் P, Q எடுத்தீங்கன்னா காமனாக இருக்கிறத ஒரு தடவை எடுத்துக்கணும். அப்புறம் இருக்கிற மற்ற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு காமனாக B வந்து 2 இருக்கிறதுனால ரெண்டுலேயும் இருக்க பிஏ 1, ரெண்டுலேயும் இருக்க பிஏ 1, ரெண்டில் இருக்க ஏழு வந்து ஏல இருக்கிறத பியில் இருக்கக்கூடிய நம்பர் Q. இப்படி தான் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். A ஸ்கொயர் இன்ட்டு B ஸ்கொயர்.
ரெண்டுலையுமே இருக்கிறத ஒன்ஸ் தான் எடுப்போம், ஒரே ஒரு தடவை எடுத்துக்கணும், 2 தடவை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பி வந்து இந்த பி இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஒன்ஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் காமன் இல்லாத நம்பரையும் எடுத்து மட்டும் பண்ணிட்டோம்னா அதான் எல்சிஎம். இது நார்மல் வே. நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோன்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், அந்த மாதிரியும் நீங்கள் பழகிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கேஸ் பேஸ்ட்னா பயப்படாதீங்க. ஆக்சுவலி அதை பெருசாக நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம். கொஷின் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கொஷினுக்கு ஐடியா கிடைச்சிடும். அது நம்ம வந்து கான்செப்ட் வைஸ் நம்ம கிளியராக இருக்குமா அப்படின்றத நம்ம ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த காம்படென்சி கொஷினே இருக்குது. அதனால தைரியமாக நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா பிரச்சனை வராது. ஓகே, நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு ஏதாவது கொஷின் வேணும்னா ஒரு டாபிக், எனக்கு ஒரு டாபிக் வேணும் அல்லது ஒரு பர்டிகுலர் கொஷின் வேணும் அல்லது ஒரு கொஷினில் ஒரு ஸ்டெப் வேணும்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதுக்கான வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.